மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுன ஒரே அடியா புழல் தான். தப்பு மேல தப்பா எத்தனை தப்புனே பண்ணுவான்? சொல்லுடா சொல்லு. நாளைக்கு நான் ஏன் இப்படி கெட்ட சீரழிச்சு போறேன்? வணக்கம் ஆகாய் நண்பர்களே. விஜய் வருகை திமுகவுக்கு நடுக்கமா? விஜய் பாதை தெளிவாக இருக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்வேல். வணக்கம். விஜய் வருகை திமுகவுக்கு நடுக்கமா? அப்படி சொல்ல முடியாது. அதுக்கான ரிப்போர்ட் எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. ஏதாவது ஒரு தேர்தலை அவர் சந்தித்திருந்தால் அல்லது ஒரு இடைத்தேர்தலையோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலையோ, அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, 2 இடைத்தேர்தல் வந்துச்சு. ஒன்று நம்ம விக்கிரவாண்டி, ஒன்று இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இதில் ஏதேனும் ஒரு தேர்தலில் அவர் களம் கண்டு ஒருவேளை அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு அனலைஸ் பண்ண முடியும். பட் அவர் அந்த ஸ்பேஸே நமக்கு கொடுக்கல. ஸோ நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வர இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான எந்த நிரூபிக்கப்பட்ட தரவுகளும் ஆவணங்களும் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ நேரடியாக அடிக்கிறாரு. முக்கியமாக ஹிந்தி விஷயத்தில் திமுகவும் பாஜகவும் ரொம்ப எல்கேஜி மாதிரி மாறி திட்டிக்கிறாங்க. அவங்க கெட்டட் சொல்கிறாங்க, இவங்களை கெட்டட் சொல்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் கடுமையாக தாக்குறாரு. அது என்னுடைய பார்வையில் அது ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட். இவர் அவங்க எல்கேஜி மாதிரி இல்லையா, நான் அது ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸோட வாதம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒருவரையும் அவருடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரையும் சமன்படுத்துவது அப்படிங்கிறது அரசியல் அறம் அல்ல. அது ஒரு நேர்மையான அரசியல் அல்ல. நீங்கள் அடி வாங்கி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் ஒருத்தன், நீ என்னை அடித்தது தவறு என்று அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்படி அடிக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன்பா அவன் அடிக்கிறேன் நிப்பாட்டிட்டு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் இதெல்லாம் பேசலாம். நீங்கள் அடிக்கிறவனும் அடி வாங்குறவனும் ரகசிய உறவு அப்படிங்கிற மாதிரியான வாதம் பொத்தாம்புதாக வைத்து செல்வது அப்படிங்கிறது முற்றிலும் அரசியல் அறமற்ற ஒன்றுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் இந்த மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு, இதெல்லாம் இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லைங்க. 1930லேருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு போகிற போக்கில் ஒரு பிரச்சனையை ட்விட்டரில் ஹேஷ்டேக் சண்டையாக அவர் மாற்றுகிறார். அது நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அது தாவேகா தொண்டர்களே அதை கேட்கணும். அவங்க மனசாட்சிக்கு நான் விடுறேன், இது நியாயமான ஒன்றா? எத்தனை பேர் கீழப்பழுவூர் சின்னசாமியிலிருந்து எத்தனை பேர் இதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள்? அண்ணா எத்தனை மாதம் சிறையில் இருந்திருக்கிறார்? பெரியார் எத்தனை ஆண்டுகள் இதற்காக சிறையில் இருந்திருக்கிறார்? கலைஞர் எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருப்பார்? இன்னைக்கு அவர் மொழிப்போர் தியாகிகள் அஞ்சலி செலுத்துகிறார். இந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் யார்? உயிர் நீத்தவர்கள் தானே. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் ஆண்டாண்டு காலமாக, அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம். டெல்லி எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சியை செய்கின்ற பொழுதுதான் தமிழ்நாடு கொதித்தெழுந்திருக்கிறது. நீங்கள் கட்சி சார்பிட்டு நீக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் இந்த இடத்துல மாநில அரசையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு மலினமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் யார் இப்போ ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களை குற்றம் சொல்றது சரிதானே? இல்லை, இடித்துரைப்பதுங்கிறது ஒரு அரசியலில் அவசியமான ஒன்று தான். ஆனால் அந்த இடித்துரைப்பது யாரை எப்போங்கிறது இருக்குல்ல. நீங்கள் ரொம்ப பேசிக்காக அந்த இடித்துரைப்பது கூட நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சரியாக செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இடித்துரைங்க, நல்லாவே சொல்லுங்கிறேன். நீங்கள் முதல்ல பேரையே சொல்லு. இந்த நிமிடம் வரைக்கும் இந்த கிசுகிசு எழுதுறவங்க பத்திரிகையில் கிசுகிசு எழுதுன மாதிரியே தான் திரு விஜய் அவருடைய பேச்சிருக்கு. இவங்க அவங்க அப்படி பேசுகிறாரு. இந்த இவங்க யார், அவங்க யார்? திமுகவையும் பாஜகவும் சொல்கிறாரு. அதை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஆள் கோனா நோட்ஸ் போட்ட மாதிரி போடணுமா? விஜய் சொன்னதினுடைய இவங்க என்பது அவரு, அவங்க என்பது இவர், இப்படி போடணுமா? பட் தெரியல. ஏன் அது உங்களுக்கு என்ன அச்சம்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு பயப்படுறாருங்கிறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த விவகாரத்தில் நான் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறேன்னு விஜய் சொல்லட்டும். இந்த விவகாரத்தில் நான் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறேன்னு சொல்லட்டும். பிஜேபியுடைய எல்லாவற்றையும் விமர்சிக்கணுங்கிற கட்டாயம் கூட விஜய்க்கு இல்லாமல் இருக்கலாம். திமுகவுடைய எல்லாவற்றையும் விமர்சிக்கணுங்கிற கட்டாயமும் இல்லாமல் இருக்கலாம். பின் பாயிண்டா ரொம்ப ஷார்ப்பா திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுங்க. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லி நீங்க விமர்சனத்தை வைங்க. அங்க நரேந்திர தாமோதரதாஸ் மோடியோட பெயரை சொல்லி நீங்க விமர்சனத்தை வைங்க. நீங்க அப்படி எதுவுமே இல்லாம இன்னைக்கு கூட என்ன பண்றாரு பாருங்க, அப்படியே பேசிட்டு வராரு. நீங்க ட்விட்டர்ல எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கிறார். யார? அதாவது ஒரு பெரும் மொழி போராட்டத்தை எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது இதுல நம்ம பசங்க உள்ள போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. அதாவது கெட் அவுட் மோடின்னு போட்டு ஒரு அறவழியில் தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய ஒரு போராட்டமும், அதற்கு எதிராக எந்த அறமும் இன்றி பாஜக நடத்திய ஒரு ஹேஷ்டேக்கும் இதை ரெண்டையும் சமன்படுத்துறாரு. முதல்ல இது எல்கேஜி தனம்னு சொல்லிட்டு அவங்க பசங்க உள்ள போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாங்கிறாரு. உங்களுடைய தாவேகா தொண்டர்கள் உள்ள போய் டிஎன் ஃபார் டிவிகே சம்திங் தமிழ் அந்த மாதிரி ஒன்று போடுறாங்கன்னு சொல்றது சம்பவம் இல்லை. ஒரு பெரும் போராட்டம் உங்களுக்கு எல்கேஜி மாதிரியா?
எவ்வளவு முரண் பாருங்க. அவருடைய பேச்சிலே இமிடியேட்டா அவர் வந்து என்ன செய்யறாரு, முரண்படுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார், வரவேற்கலாம். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார், வாழ்த்துக்கள், வரவேற்கலாம். நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யுங்க. நம்ம திருப்பி திருப்பி பேசுறோம் ஆக்கப்பூர்வ அரசியல் எது சொல்லுங்க? ஆக்கப்பூர்வமான அரசியல். இன்னைக்கு அவர் பேசின ஒரு 18 நிமிடங்கள்ல நமக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்கு? ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிக்கலாம். 18-20 நிமிடங்கள் பேசுறீங்களா? half an hourல சார் நான் என்ன கேட்கிறேன், மொழியை பற்றி ஒரு இடத்துல மட்டும் பேசுறாரு. மொழியை பற்றி பேசிக்கிறார். மும்மொழி கொள்கை அதை வந்து யாரு திணிச்சாலும் தப்பு தான் அப்படிங்கிறாரு. அதையும் கண்டிக்கிறேன்னு சொல்லலை. தொடர்ந்து திணித்தா தப்புதான் சொல்றது கண்டிக்கிறது தானே. தப்புதாங்கிற வார்த்தை கூட வரல. அது ஏதோ சொந்த வாட் ப்ரோன்னு முடிச்சிட்டாரு. அதையும் நம்ம தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே தப்புதான்னு சொல்றா வர்றாரு அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க என்ன அறவழியில போராட்டம் நடத்த போறீங்க? அதை பத்தி ஏதாவது பேசுங்களா? பேசல. போராட்டம் நடத்தணுங்கிறீங்களா? அப்படி நடத்தணும்ல. அதான ஒரு அரசியல் கட்சியோட வேலை. நீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்க வரணும், இல்லை வீதிக்கு வாங்க, இல்லைன்னா நீங்க சுட்டி காட்டக்கூடாதுல்ல. நீங்க பொத்தாம்பதுவாயே பேசிட்டு போறதுங்கிறது எந்த விதத்துல சரி? நீங்க இங்க வந்து இந்த ஒன்றை தான் பேசினார், மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி மாதிரி வந்து ஹேஷ்டேக் போட்டுக்கிறாங்க. அந்த எல்கேஜி மாதிரி போட்ட ஹேஷ்டேக் அது எங்கேருந்து ஆரம்பிச்சது? மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்லிக்கிறார். இதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்தால் கோபேக் மோடி என்று சொன்ன தமிழ்நாடு கெட் அவுட் மோடி என்று சொல்லும் அப்படின்னு சொன்னார். உடனே அடுத்த நாள் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுவீங்களா, சொல்லி பாருங்க, உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னாரு. தைரியம் இருக்குதான்னு கேட்ட அடுத்த நாள் காலையில நானும் தான் போட்டேன். தைரியம் இருக்குதா என்று கேட்கிறார் அண்ணாமலை. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, கெட் அவுட் மோடி, என்ன செஞ்சிருவீங்க அண்ணாமலைன்னு போடுறேன். இதே மாதிரி தன்னியல்பாக எல்லோரும் போட்டார்கள். அது உலக அளவில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது நீங்க வந்து இது எதிர்வினை. என்ன எதிர்வினை? எங்களுக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் தர மறுக்கிறீர்கள், எங்கள் உரிமை பறிக்கப்படுகிறது, வரியை வாங்கிட்டு எங்களுக்கு நிதி தர மறுக்கிறீர்கள்ங்கிற கோபத்துல நான் அழுறேன், கோபத்துல கொந்தளிக்கிறேன், கோபத்துல சண்டை போடுறேன். அங்கேருந்து இன்னொருத்தர் வந்து எங்களை என்ன பண்றாரு, தூண்டி விடுறாரு. முடிஞ்சா நீ பண்ணி பாருன்னு சொல்லும்போது தன்னியல்பா வரக்கூடிய ஒன்றையும் நீங்க வந்து போற போக்குல ஷட்டிலா சொல்லிட்டு போறது இருக்குல்ல. அவங்களும் போடுறாங்களே கெட் அவுட் ஸ்டாலின், அவங்களும் போட்டாங்க. இல்ல இது ரெண்டுமே நான் என்ன சொல்றேன், இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்கிறேன். முதல்ல கெட் அவுட் மோடி என்பது மோடியினுடைய தனிப்பட்ட கோமா, மோடி மீது எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோமா. மோடியுடைய தாடி பிடிக்கல, மோடி போட்டிருக்க கண்ணாடி பிடிக்கலங்கிற கோபத்துல நான் சொல்றேன். மோடி போட்டிருக்க குருதா எனக்கு பிடிக்கலங்கிற கோமா. கெட் அவுட் மோடிங்கிறது ஏன்? ஹீஸ் அவர் பிரைம் மினிஸ்டர், எனக்கும் சேர்த்து அவர் தானே பிரைம் மினிஸ்டர். நான் அவருடைய கொள்கையில முரண்படலாம், எனக்கு சேர்த்து அவர் தானே பிரைம் மினிஸ்டர். நான் வரியை உங்ககிட்ட தானே கேட்டுறேன். அப்ப என் வரியில் எனக்கு தர வேண்டிய பங்கை நீங்க ஏன் தரலைங்க? நான் யார்கிட்ட போய் கேட்கறது? அவர்கிட்ட வேணா கேட்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தர மாட்டேங்கிறாரு. அப்ப நான் கோவத்தில் என்ன சொல்றேன், நான் இது ஒரு அஜிடேட், ஒரு அறவழியில் என்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கான ஒரு ஆயுதம். நான் என்ன சொல்றேன், இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா விஜய்க்கு, பரவாயில்ல, நீங்க அறவழியில என்ன செய்யலாம்னு வாங்கிறேன் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, என்ன செய்யலாம் ஆக்கப்பூர்வமா ஒரு சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில் என்னுடைய நிலைப்பாடு இது. இன்னைக்கு ஹிந்தி திணிப்புங்கிற வார்த்தையை அவர் வாயிலிருந்து வரல, கவனிச்சிங்களான்னு தெரியல. ஹிந்திங்கிற வார்த்தையே வரல, ஹிந்திங்கிற வார்த்தையே வரல, திமுகங்கிற வார்த்தை வரல, பாஜகங்கிற வார்த்தை வரல, ஸ்டாலின்ங்கிற வார்த்தை, மோடிங்கிற வார்த்தை வரல. ஏன் வரணும்னு கேட்குறேன். அப்புறம் நீங்க நடிக்கவே இருங்களேங்கிறேன். ஏன் வரணும்? நீங்க அரசியல் நான் நடிகர் விஜய் இதெல்லாம் கேட்கல. இல்ல இப்ப நான் ஏன் வந்து விஜய் சேதுபதி எல்லாம் சொல்லல நான் கேட்டுருக்கேன்னா, அஜித்குமார் ஏன் இதை சொல்லலன்னு நான் கேட்கறேன்னா, சார் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க அரசியல் கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சிட்டீங்க, அப்ப கூட விடுங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதோடு நிக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த விவகாரத்தில் உங்களுடைய அணுகுமுறை தவறு, நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க ஆளுங்கட்சியின் மீது. அப்ப நான் அடுத்த கேள்வி என்ன வரும், சரி அப்ப என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க வாங்க. நான் திறந்த மனதோடு சொல்ல, ஒரு பத்திரிகையாளனாக கூட சொல்ல, திமுகவுக்கு நீங்க ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை சொல்லுங்க, இந்த விவகாரத்தை இவ்வாறு கையாள வேண்டும். அப்படி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்குதா? அப்ப போற போக்குல சொல்லிட்டு போறது எல்லாமே இது என்ன மாதிரியான வாதம்? ரொம்ப தட்டையான வாதம் தானே. ரெண்டு யார்ட்டையும் சாரான்னு நினைக்கிறாரு. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம். நிறைய சொல்லல. அவர் காங்கிரஸ் வேண்டாம் நீங்க சொன்னாரு, அதிமுக வேண்டாம் நீங்க சொன்னாரு. அதிமுக இந்த நிமிடம் வரைக்கும் விமர்சிக்கலையே. அவர் திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப கூட ஆட்சியில் இருக்கிறார்கள், அப்படித்தான் சொல்றாரு. அவங்க வந்து கொள்கை எதிரி, இவர் அரசியல் எதிரி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து பிசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, காங்கிரஸுக்கு, எல்லோருக்குமே திமுக யார் தான் அரசியல் ரீதியாக நீ கூட்டணியில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவங்க எல்லாரும் அவங்ககிட்ட என்ன செய்றாங்க, முரண்பாடுகள் இருக்கு. எந்த முரண்பாடும் இல்லை என்றால் இவங்க எல்லாரும் கட்சியை கழிச்சிட்டு எங்க சேர்ந்துடணும், திமுக சேர்ந்துடணும். ஆனாலும் ஏன் எல்லோரும் முரண்பாடுகள் இருந்தாலும் அத்தனை பேரும் ஏன் இன்றைக்கு ஒன்றுபட்டு திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க? ஏனென்றால் திமுகவோடு முரண்படுவது என்பது நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பாஜகவோடு முரண்படுவது என்பது தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக. அப்போ பிரதான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா தத்துவ எதிரி, கொள்கை எதிரி. அப்போ கொள்கை எதிரி, தத்துவ எதிரி வலிமையாக இருக்கின்ற பொழுது பிரதான எதிரியை வீழ்த்துவது நோக்கம் என்று அவங்க உங்களோட நிற்கிறாங்க. நீங்க அந்த புரிதலே இல்லாம கொள்கை எதிரியையும் தத்துவ எதிரியையும் பொலிட்டிக்கல் எனிமியையும் ஒரே தராசில் வைக்கிறீங்க. வச்சுட்டு பொலிட்டிக்கல் எனிமியை தான் நீங்க அதிகமாக நினைக்கிறீங்க, அட்டாக் பண்றீங்க. திமுக சொல்றீங்க. திமுகவை
நீங்கள் இப்போ உங்களுடைய ஐடியாலஜிக்கல் எளிமையாக நீங்கள் சொன்னதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கதா நாங்கள் யூகித்து கொள்ளக்கூடிய பாஜகவை நீங்கள் எங்கேயுமே விமர்சிக்கல இல்லை. ஆனால் திமுகவை வீழ்த்தணும் தானே விஜயோட இலக்கு. இல்லை, திமுக வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கத்தோடு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்டு. பாஜக இப்போ உங்கள் எதிரி இல்லையா? பாஜக கூட்டணி சேருவீங்களா? இல்லைன்றாரு. திமுக எதிர்க்கலாம், அதிமுக எதிர்க்கலாம், மதிமுக எதிர்க்கலாம், எல்லாரும் எதிர்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வருகிற போது இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, அதில் போய் விஜய் நீங்கள் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைங்க, நீங்கள் வந்து துணைக்கு நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிட முடியாது. ஆனால் இது அப்படி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒன்றிய அரசு இது வஞ்சகம் செய்கிறது. நிதி தர மாட்டேன் என்று சொல்றது திமுகவோட தனிப்பட்ட பிரச்சனையா? விஜய்க்கு அது சம்பந்தம் இல்லையா? இந்த மண்ணினுடைய மகன் இல்லையா அவர்? தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல அரசியலை தாண்டி எல்லோரும் ஓரணியில் என்று நம்முடைய துணை முதலமைச்சராக தான் சொன்னார். நான் அஇஅதிமுகவும் சேர்த்து அழைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சண்டை போட வேண்டாம், வாங்க. அதனால தான் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனை சொல்லுங்க. யாரும் இங்கே அரசியல் பண்ணலை. நம்ம சண்டை அப்புறம் போட்டுக்கலாம். நீங்க என் மீது விமர்சனிங்க, நான் உங்கள் மீது விமர்சிக்கிறேன். மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கணும். ஆனா இன்னைக்கு பிரதான பிரச்சனை, அவன் நமக்கு நிதி தரம் மறிக்கிறான், நமக்கிட்ட இருந்து வரியை வாங்கிக்கிறான், நம்ம மொழியை அழிக்க பார்க்கிறான். அதை சான்றுகளோடு நம்ம திருப்பி திருப்பி நிறுவிட்டோம். ஹிந்தி திணிப்பிற்கு இவ்வளவு முயற்சி செய்யறான் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வைப்பது, உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க தவறான அரசியலை கற்றுக் கொடுக்கிறீர்கள். ரெண்டு பேரும் வேண்டாங்கிற ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்துட்டு போறாரு. அது அதன் வழியில வருகின்றவரை தன் பக்கம் இழுத்துட்டு போறாரு. அப்படின்னா எதற்காக யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல, நான் பிரச்சனையின் அடிப்படையில் சொல்றேன். நான் ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் இப்போ வந்து நிதி தர மறுப்பது யார்? பாஜக. இப்போ இதனால் பாதிக்கப்படுறது யாரு? தமிழ்நாடு மாணவர்கள். நம்ம கல்விக்கான நிதியை கேட்குறோம். கல்விக்கான நிதியை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? தர்மேந்திர பிரதான், நீங்க இதை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நெருக்கடி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏங்க ஏற்றுக்கணும் எங்கள் ஸ்டேட்டுன்னு கேட்க வேண்டிய நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறீங்கன்னா எனக்கு இது புரியவே இல்லை. யார் அப்படி போடுவா? யாராவது போடுவாங்க? சின்ன பிள்ளை அப்படி பண்ணுமா? இது அபாண்டமான பழி இல்லையா? இப்போ நான் சொல்லிட்டு போக முடியும் போகிற போக்கில், இல்லைங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே விஜய் தாங்க. விஜய் போயிட்டால மோடியை பார்த்தாரு டெல்லியில். உண்மையிலே பார்த்தாரு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிருந்தார். மோடியை பார்த்தாரு. மோடியை பார்த்து மோடி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து திமுகவின் மீது இருக்க கோவத்தை எல்லாம், என் மீது பிஜேபியின் மீது இருக்கக்கூடிய கோவத்தையெல்லாம் மடைமாற்றி திமுக மீது திருப்பி விட்டுருங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேன். எல்லோரும் பாஜக மீது கோவத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இதுக்கு திமுக உடனே கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட ஒரு பெரும் தொகையை கொடுத்துருக்குறாங்க. இல்லை நான் இன்னும் நிறைய படம் நடிச்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை எல்லாம் மொத்தமாக தரேன் அப்படின்னு விஜய்க்கு பெரும் பணத்தை கொடுத்து விஜய் பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்த வார்த்தை என்ன கேட்பீங்க? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? அப்படிதான். அதே தான் நான் இப்போ கேட்குறேன். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சார்? ஒரு மாநில அரசு கத்தி கதறுது, நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஆளுநர் ஒத்துழைக்க மறுக்கிறார். நாலாபுரமும் இருந்து தமிழ்நாட்டு அரசை செயல்பட விடாமல் ஒன்றிய அரசு தடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம பல பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலர் இல்லை, துணைவேந்தர்கள் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கான கான்வெகேஷன் கொடுக்க முடியல. எவ்வளவு பிரச்சனைகளை தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது பாஜக. அது வந்து லிட்ரலி இந்த என்ன சொல்றது, நம்ம வந்து கையை முறுக்கி தங்களுடைய எல்லா வந்து இந்த மாநில விரோத மாநில சுயாட்சிக்கு எதிரான அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் வந்து கத்துறேன், இப்படி பண்ணாதீங்கன்னு. இவர் சொல்றாரு, அவர் முறுக்கிற மாதிரி நடிக்கிறாரு, இவர் கத்துற மாதிரி நடிக்கிறாருன்னா என்ன அநியாயம் இது? ஆனா பாஜக இந்த விஷயத்துல திமுக எதிரான நிலைப்பாட்டை எடுத்து மக்களிடம் யாரெல்லாம் திமுக எதிரான கருத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிறாங்களே, முக்கியமா இந்த மும்மொழி கொள்கையில். இல்ல, நான் திருப்பி சொல்ல, இது திமுக பிரச்சனையே அல்ல. இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இதுல? அது திமுக நிலைப்பாடு, மதிமுக நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, விசிக நிலைப்பாடு என்ன, ஏன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு மாறி போச்சு, தேசிய காங்கிரஸுடைய நிலைப்பாடு மாறி போச்சு, இதே தாவேகோட நிலைப்பாடு என்ன? அப்ப இந்த விவகாரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, வெறும் திமுக பிரச்சனை அல்ல இது. பாஜக ஸ்கோர் பண்ணது இல்ல, பாஜக பண்ற அவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரணும் தெரியும், 2026 தெரியும். பாஜக ஏற்கனவே அவங்க ஸ்கோர் பண்ணதான் நினைத்து தமிழின விரோத போக்கை கையெடுத்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீட்டு கூட கிடையாது, கேரளாவில் கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் துடைத்து எறிந்தது. பாஜக ஏன் துடைத்து எறிஞ்சது? உங்களுடைய தமிழ்நாடு விரோத போக்கு, தமிழின விரோத போக்கு, தமிழ் விரோத போக்கு. இந்த விரோத போக்கால தான் பாஜக என்ன செஞ்சாங்க, ஒரு சீட்டு கூட. ஆனா ரெட்டை வேடம் தொடர்ந்து அண்ணாமலை சொல்றாரு, திமுக ரெட்டை வேடம் போடுகிறது, மும்மொழி கொள்கை, ஹிந்தி பாடத்தை பல்வேறு பள்ளிகளை படிக்கிறார்கள், திமுக காரர்கள் பள்ளிகளை படிக்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள், இப்படின்னு சொல்றதும் ஒரு வகையில் எடுபடுதா இல்லையா? 3% சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு, 3%. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க நாளைக்கே சட்டம் போடுங்க, சட்டம் போட்டு எல்லா பள்ளிகளிலும்
என்ன இப்படி தான் பண்ணணும், நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டு மாற்றுக்க, உங்களை யார் கேட்க போகிறா? சிபிஎஸ்சி உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. நீங்கள் வந்து ஏன் ட்ராமா ஆடுறீங்க? நான் என்ன கேட்குறேன், நீ கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சான்ஸ்கிரிட் கட்டாயம், சமஸ்கிருதம் கட்டாயம், ஹிந்தியை விட்டுருங்க, சமஸ்கிருதம் எதுக்கு கட்டாயம்? சமஸ்கிருதத்துக்கும் அந்த பிள்ளைங்க சமஸ்கிருதத்தை தெரிந்து அந்த பிள்ளைங்க என்ன செய்ய போகுது? கோயிலில் போய் பூஜாரி வேலை பார்க்க போதா? அப்போ நீங்கள் பண்ணுற அட்டூழியம் இருக்குல்ல, அநியாயம். நான் என்ன கேட்குறேன், ஐஐடியில் நீங்கள் வந்து ஐஐடிக்கு தேர்வு வைக்கிறாங்க, மெயின்ஸ் வந்து ஒன்று வைப்பாங்க, அட்வான்ஸ் ஒன்று வைப்பாங்க. இந்த மெயின்ஸ் வைக்கக்கூடிய தேர்வை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த மொழிகளில் எழுதிக்கலாம். அதை பாஸ் பண்ணிடுவீங்க, அட்வான்ஸ் போகிறீங்க. அட்வான்ஸு உங்களுக்கு இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும்தான். இதில் எது சார் பொதுமொழி? எனக்கு இங்கிலீஷும் பொதுமொழி இல்லை, ஹிந்தியும் பொதுமொழி இல்லை. இப்போ ஒரு பொதுமொழின்னு வருகின்றதே என்னது? எனக்கு ஒரு மொழி தெரியும், உங்களுக்கு ஒரு மொழி தெரியும். என் மொழியில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறது பொதுமொழியா? சரி, ரெண்டு பேருக்கும் என் மொழி உங்களுக்கு தெரியல, உங்கள் மொழி எனக்கு தெரியல, இந்த ரெண்டுமே நம்ம பேச வேண்டாம், ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு மொழியில் பேசலாம், அதுதானே பொதுமொழியாக இருக்கும். அப்படித்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கிலீஷ் எடுப்போங்கிறோம். நீங்கள் அவங்களுடைய தாய்மொழியே ஹிந்தி, அவன் தாய்மொழியில் எழுதிடுறான், நான் அவன் தாய்மொழியில் எழுதணும். அவனுடைய தாய்மொழி எப்படி எனக்கு பொதுமொழியாக இருக்கும்? இது அட்ராசிட்டி இல்லையா? அமித்ஷா பேசலையா, வெளிப்படையாக சொல்லலையா? பொதுமொழியாக ஹிந்தியை ஆக்கியே தீர வேண்டும். உள்துறை அமைச்சகத்தின் கோப்புகள் அனைத்தும் ஹிந்தியில் மாற்றப்பட்டு விட்டன. எது ஹிந்தி திணிப்பு? சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறதா? ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துடைய அனைத்து கோப்புகளும் ஹிந்தியில் மாற்றப்பட்டு விட்டுச்சு. நான் போய் ஏதாவது பார்க்கணும்னா ஹிந்தியில் இருக்கு, எனக்கு எப்படி தெரியும்? அமித்ஷா சொல்றாரு, எனக்கே 3 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது, என்னை போல் ஒருவனுக்கே இவற்றை ஹிந்தியில் முழுவதும் மாற்றுவதற்கு 3 ஆண்டு. இங்கிலீஷே கிடையாதுங்கிறத பெருமையா பேசுறாரு சார். எவ்வளவு பெரிய அரசியல் சாசனம், சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா இது? அப்ப நான் என்ன சொல்றேன், ரூல் ஆஃப் லான்னு ஒரு வாதத்தை பயன்படுத்தினார் தர்மேந்திர பிரதான். இங்க எது ரூல் ஆஃப் லா? தமிழ்நாட்டிற்கு ஹிந்தியில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அந்த விலக்கை யார் போராடி வாங்கினா? அதுவும் நாடகமா? எவ்வளவு பெரிய உயிர் தியாகத்தை செய்து திராவிட இயக்கங்கள் வாங்கி கொடுத்துச்சு. அதை அன்னைக்கு நேரு சொன்னார்ல, ஓகே, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்களுக்கு விதிவிலக்கு. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், வேற யார் இருக்கா? அப்ப தமிழ்நாடு மட்டும் அன்னிலேருந்து தனித்து சண்டை போட்டது எப்படி? இன்னைக்கு அந்த சண்டைக்கு எல்லாரும் வாங்கினா நீங்க வராம எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம அடி வாங்குறவனா சண்டை போட்டு இருக்கிறவன போய் நீங்க எள்ளி நகையாடுறது அப்படிங்கிறது அது எந்த விதத்துல நியாயம்? ஆனா விஜய் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல? இல்ல, கூட்டம் வடிவேலு வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண போனப்போ கூட பெருங்கூட்டம் கூடிச்சு. ஆனா அந்த தேர்தலில் திமுக தோத்துச்சு. நான் வெறுப்பு இல்லாமலே சொல்றேன், எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன். ஜெயலலிதாவே இந்த மண்ணில் தோத்துருக்குறாங்க. ஆர்கே நகரில் இவர் வெற்றி பெற்ற உடனே, டிடிவி வெற்றி பெற்ற உடனே அடுத்த முதலமைச்சரே அவர் தான் ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. டெய்லி காலையில் பத்திரிகையாளர்கள் ஆர்கே டிடிவி தினகரன் வீட்டு வாசலில் போய் நின்னாங்க. அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கதான் நம்பினாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதல்ல, நான் என்ன சொல்றேன், உங்க பின்னாடி கூட்டம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு நலன் சார்ந்து நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சது என்ன? என்ன பேசியிருக்கீங்க? உங்களுடைய அதுதான கேள்வி. விஜயகாந்த் எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரு. இன்னைக்கு தேமுதிக என்னவா இருக்குது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரிந்து போகின்ற பொழுது எவ்வளோ பெரிய எழுச்சி அவருக்கு பின்னாடி. இன்னைக்கு அந்த இயக்கமும் கட்சி என்னவா இருக்குது? ஏன் 96 வந்து 91 வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 96 தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சி தமிழ்நாட்டில். எவ்வளோ பெரிய எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டவங்க. இன்னைக்கு என்னாச்சு? காக்கா தேக்கா அப்படின்னு காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஐயா குமரியண்ணன் ஒன்று நடத்தினாரு. வாங்கின சீட் என்ன, வாங்கின பர்சன்டேஜ் என்ன? இன்னைக்கு அந்த கட்சி இருக்குதா? ஸோ கூட்டம் சேர்த்தவர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதல்ல, கூட்டம் இருக்கிறதல்ல, உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கிறது. நான் உங்கள் கூட்டத்தை வச்சு மதிக்க முடியாது. கூட்டம் நிறைய இருக்குன்னு மதிக்கணுங்கிறதுனா அப்படி பார்த்தா நான் பாஜக தான் மதிக்கணும். நான் ஏன் பாஜகவோட போய் முரண்படுறேன்? நான் ஏன் பாஜகவோட சண்டை போடுறேன்? பாஜகவுக்கு இல்லாத கூட்டமா? பாஜக இல்லாத வாக்கு வங்கியா? வாக்கு வங்கியை அல்ல, கொள்கையை வைத்து தான் ஆதரவும் எதிர்ப்போம். அப்போ அந்த இடத்தில் விஜயனுடைய கொள்கையில் இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் அவரை வந்து நீங்கள் முழுக்க ஒரு வலதுசாரி அல்லது பாஜகவின் பிடிஎம் அப்படி கூட நான் விமர்சிக்கலை. அந்த விமர்சனத்துக்குலாம் நான் போகவே இல்லை. அது நான் அப்போ சொன்னது கூட ஒரு புரிதலுக்காக விளையாட்டுக்காக சொன்ன வார்த்தை. அது நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய கொள்கையில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தெளிவுபடுத்துங்க, இன்னும் தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து நினைச்சிங்க பயிற்றுவீங்கள் சார். நீங்கள் வந்து கொள்கை தலைவராக நீங்கள் யாரை ஏற்றுக்கிட்டீங்க? பெரியாரை சீமான் அவ்வளோ கொச்சைப்படுத்தினார். நான் உட்பட அத்தனை பேருக்கு கடந்து அவ்வளோ சண்டை போட்டோம். அவ்வளோ காணொலிகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், அவ்வளவு புகார்கள், காவல் நிலையத்தில் வழக்குகள். உங்கள் கொள்கை தலைவருக்கு அவ்வளவு பெரிய அபாண்ட பலி. ஒரு கண்டன அறிக்கை, ஒரு ட்வீட்டு ஏன் பண்ணல நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன். அப்புறம் அப்போ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் எங்கேருந்து வரணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் என்ன நினைக்கிறேன்னா,
சீமானுக்கு ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு கணிசமாக இருந்துச்சு. இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்போ இல்லை, கொஞ்சம் இருக்குது. புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தான் பெரிய அளவில் சீமானுடைய பொருளாதார பலம். அது வந்து பெரிய அளவில் அந்த பணம் புரளக்கூடிய ஒரு செக்டார்னு வச்சுக்கோங்க. விஜயனுடைய வருகைக்கு பிறகு சீமானுக்கு இது கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஏன் அப்படின்னா, விஜயை ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஈழத்து மருமகனாக பார்க்கிறார்கள். விஜயனுடைய மனைவி ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். அப்போ ஈழத்து மருமகன் அப்படிங்கிற அடிப்படையில் சீமானை விட விஜயின் மீதான ஈர்ப்பு ஈழத்தமிழ் இளைஞர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 20-25 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வருது. இப்போ சீமான் ஒரு செக் வச்சுட்டார். என்னன்னு பாருங்க, இவர் பெரியார்னு சொல்றாரு, இவரும் திராவிடத்தின் கைக்கூலி தாங்கிற மாதிரி அப்படி ஆரம்பிச்சு, நீ நடுரோட்டில் நின்னா லாரியில் அடிபட்டு சாவுன்னு சொல்லி இவரை திராவிடத்தின் பக்கம் தள்ளுறாரு. யாரு? சீமான். இப்போ திராவிடத்தின் பக்கம் தள்ளுகின்ற பொழுது தனக்கு ஈழத்தமிழுடைய ஆதரவு பறிபோய் விடுமோ, அங்கிருந்து வரக்கூடிய மற்ற ஆதரவுகள் நமக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இப்போ அவர் பெரியார் அடிக்கும்போது, நான் பெரியாருக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் நின்னேன்னா, பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா உண்மையாயிடுச்சா, இவர் திராவிடத்தோட ஆளுன்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்கலையேன்னு சீமான் எங்கே செக் வைப்பார்னா ஈழத்தில் செக் வைப்பார். அப்போ நம்ம பேசாமல் அமைதியாக இருப்போம். ஆனால் அதுலேயே விஜய்க்கு என்ன இழப்பு இருக்கு? நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் பெரியாரை சீமான் விமர்சனம் பண்ணும்போது அமைதியாக இருந்தார். ஆமாம், விஜய்க்கு என்ன இழப்புனா, இப்போ நீங்கள் பெரியாருக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுனாங்கன்னா ஈழத்தமிழுடைய ஆதரவு இழக்கணும். ஈழத்தமிழுடைய ஆதரவு இழப்பதால் பெரும் பொருளாதார பலத்தை பாருங்கிறேன். விஜய் நான் என்ன சொல்றேன்னா, சீமானுக்கு கண்டனம் தெரிவிக்காத போதும் விஜய்க்கு என்ன இழப்புன்னு கேட்குறேன். இல்ல, தெரிவித்தால் இழப்புங்கிறேன். நீ தெரிவித்தால் இழப்புன்னு சொல்றீங்க. தெரிவிக்காத போது என்ன இழப்பு? தெரிவிக்காத போது இழப்பு இல்லை, லாபம் இருக்குல்ல. இழப்பு இல்லை. இப்போ கண்டனம் தெரிவிக்காம அமைதியா இருக்கிறேன். அவருக்கு என்ன பேசாம அவருக்கு லாபம், அமைதியா இருந்துட்டு போயிடாரு. இப்ப அந்த இஷ்யூ போயிட போது, அடுத்த தேர்தலில் வேற இஷ்யூ வந்துட போகுது. இல்ல, நாம போயிடுவோம். ஆனா இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க முதல் மாநாடு பேசினார்ல, முதல் மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு பேசினார். அதன் பிறகு அவர் திராவிடத்தை பத்தி எங்கேயா பேசியிருக்காரா? அதுக்கான அக்கேஷன் வரலையே சார். அக்கேஷன்லாம் வராது, அது நம்மளுக்கு தேடி வராது. ஏன் சீமான் அடிக்கிற திராவிடத்தை நான் ஒழிச்சே தீர்வேன்னு நீங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையை அடிக்கும்போது, நான் என்ன சொல்றேன், 5 வேளை தொழுகை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய இருக்கு. நபிகள் நாயகத்தை யாரேனும் கொச்சைப்படுத்தினால் கோபம் வரும். அவர் என்ன செய்வார்? தன்னுடைய எதிர்வினையை ஆற்றுவார். இது தவறு அப்படிம்பார். இதுவே நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவராக, அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ பண்ணுவாங்க. ஒரு முற்றுகை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அல்லது ஒருபடி மேலே போய் காவல்துறையில் என்ன செய்வாங்க, புகார் கொடுப்பாங்க, அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவாங்க. இதே தான் ஒரு ஜீசஸ் கிறிஸ்தவ ஒருத்தர் கொச்சைப்படுத்தி விட்டார், கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? இதை செய்வாங்க. இப்போ பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட, இப்போ நீங்கள் ஜெயலலிதா வந்து ஏதோ அவதூறு பண்ணி பேசிட்டீங்கன்னா அதிமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் என்ன செய்வாங்க? வந்து நின்று சண்டை போடுவாங்கல்ல. அப்போ உங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் என்று சொன்ன பிறகு, பெரியாரை இவ்வளவு அவதூறாக பேசிய பிறகு நீங்க ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள். ஏன் கள்ள மௌனம் சொல்றீங்க? கள்ள மௌனம் தானே அது. அப்புறம் ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல? என்ன ஸ்ட்ராட்டஜி? எதிர்காலத்தில் வேற ஏதாவது ஒரு அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி தானே. அப்போ பெரியாரை ஒருத்தர் கடுமையாக விமர்சிக்கின்ற பொழுது பெரியார் மீதான விமர்சனத்துக்கு நான் எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போகிற ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. நல்லது ஸ்ட்ராட்டஜி இல்லை, அது சந்தர்ப்பம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு. நான் சொல்றேன், எது ஸ்ட்ராட்டஜி எது சந்தர்ப்பம் அப்படின்னா, 1967 காங்கிரஸை வீழ்த்துவதற்கு முற்றிலும் முரண்பட்ட ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். அது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா தேனிலவு முடிஞ்சு போச்சுன்னாங்க. இது முடிஞ்ச உடனே அவ்வளோதான், என்ன இதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தேனிலவு காலம் முடிந்ததுன்னு அண்ணா. வெற்றி பெற்றவுடன் அவர் ராஜாஜியை தேடி போனார். அந்த தேர்தலில் 67 தேர்தலில் மிக கடுமையாக அண்ணாவையும் கலைஞரையும் திமுக தொண்டர்களையும் மூத்த தோழர்களையும் கடுமையாக சாடிய பெரியாரை நோக்கி நேராக சென்றார். அது ஸ்ட்ராட்டஜி. அப்போ என் மனசுல இருக்கிறது பெரியார் தான். இந்த தலைவர் நாற்காலி பெரியாருக்காகத்தான் காலியாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் உட்காரணும், வேற வழி இல்லை. உட்கார்ந்தா தான் சில திட்டங்களையாவது செய்ய முடியும். என் தலைவன் பெரியாருக்கு இதை சொல்லி கன்வின்ஸ் பண்ண பண்ணல, நான் வந்து ராஜாஜியோட கூட கூட்டணி வைப்பேன். அவர் என்ன திட்டாலும் திட்டட்டும். வெற்றி பெற்ற பிறகு இந்த இருக்கை உங்களுக்கான, இந்த ஆட்சி உங்களுக்கானது கொண்டு போய் கொடுத்தாங்க. பெரியாரின் கனவை நனவாப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமண சட்டம், இருமொழி கொள்கை, அனைத்து சாதியினர் மற்றகர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இது ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே ராஜாஜிக்கு முரண்பாடான விஷயங்கள். ரைட், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வேற வழியே இல்லை. தொடர்ந்து வந்து ஒரு நிச்சயமற்ற ஆட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தா தான் அங்கே ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் வருகிற பொழுது பாஜகவுக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார் கலைஞர், வாஜ்பாய்க்கு. ஆனால் நடந்தது கிட்டத்தட்ட திமுக ஆட்சி. ஏன்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டாங்க. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, ராமர் கோயில் கொண்டுவதை பற்றி பேசவே கூடாது, ஹிந்தி திணிப்பு கூடாது. இது ஸ்ட்ராட்டஜி. சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே பண்ணாங்கல்ல, சசிகலா அம்மா காலில் போய் விழுந்து
எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னே டோட்டலாக சசிகலா டிடிவி எல்லாரையும் கழட்டி விட்டாங்கல்ல, இது சந்தர்ப்பவாதம். தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு இப்போ நீங்கள் பெரியாரை அந்த இடத்துல வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை பயன்படுத்தினா நீங்கள் பெரியாரை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தால் அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது சந்தர்ப்பவாதம் தானே. எதிர்காலத்தில் சீமானோட கூட்டணி கூட போகலான்னு நினச்சிருக்கலாம்ல. இப்போ நான் சீமான் சொன்னது தான் திருப்பி சொல்லணும். அப்போ நீங்கள் அவர் சொன்னார் அது கடுமையான விமர்சனம், எனக்கு அது சொல்ல மனசில்லை. நீங்கள் நடுரோட்டில் நிற்காதீங்கன்னாரு. நீங்கள் சீமானோட கூட்டணி போகிறதுனா அப்போ சீமான் முக்கியமா உங்களுக்கு பெரியார் முக்கியமா? அரசியல் ஒரு நாளில் மாறிடும்ல. அதுதான் சொல்கிறேன். அப்படின்னா அது இன்னைக்கு அவரே சொல்கிறாரு, யூஆர் ரைட், நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுங்கிறத அங்கே இன்னைக்கு பேசும்போது சொல்கிறாங்க. அதை யாரை மனசில் வச்சு சொல்கிறீங்க? சரி, அப்போ சீமானோடு போகலாங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிஜேபியும் போவீங்கன்னு அர்த்தம். பிஜேபியோட போக மாட்டீங்களா? சங்கினா நண்பன் என்று பொருள்னு சொல்லிட்டாரு. பார்ப்பான், எல்லோரையும் சமமாக பார்ப்பான்னு புது புது விளக்கம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் கொள்கை வழிகாட்டியே கடுமையாக அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவரோட நீங்கள் கூட்டணி சேர்றதுக்கு தயார்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு இன்னும் சொல்லலை. இல்லை சொன்னால் அதான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் பிள்ளைகள்னாரு சீமான். நீங்கள் போய் சேர்ந்துருவீங்களா? இப்போ பாருங்க, நமக்கே எவ்வளோ குழப்பம் வருது பாருங்க. சீமானோட சேருவாரா, பிஜேபியோட சேருவாரா? இல்லை, அது எல்லாத்தையும் ஒரு கஸ்ஸிங்லேயே வச்சிருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணுவாரோ தெரியலங்கிற நிலைமையில் வச்சிருக்காருல. அது விஜயோட வெற்றி தானே. அது விஜயோட வெற்றி இல்லை. இது என்ன சொல்றது, எந்நேரம் என்ன பண்ணுவாங்களோ திக்கு திக்குன்னு ஒரு படத்தை சொல்லலாம், அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாதனால வந்து வேணாது. அதிமுக எதிர்பார்க்குறாரு சார். நான் அதிமுக எதிர்பார்க்கலாம், ஸ்பேஸ் அதுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் அதிமுகவோட கூட்டணின்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு. உங்களால் காங்கிரஸோட கூட்டணி சேர முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்க. நீங்கள் நல்லவர், நான் அப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் கொள்கையில் உறுதி மிக்கவர். கொள்கையில் நீங்கள் கொள்கை தான் உங்களுக்கு எல்லாமே. கொள்கை விட்டாச்சுன்னா அவ்வளோதான், அப்படி வச்சுப்போம். மானஸ்தன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸோட சேர மாட்டீங்கல்ல. ஏன்னா காங்கிரஸோட ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வாரிசு. மதிமுகவோட சேர மாட்டீங்க, துரை வைகோ. பாமகவோட சேர மாட்டீங்க, அன்புமணி ராமதாஸ். ஜி.கே. வாசனோட சேர மாட்டீங்க இல்லையா? நீங்கள் யாரோட சேர போறீங்க? இவங்க எல்லாரோடையும் வாய்ப்பு இருக்கு. இல்லை இவங்களோட சேர முடியாது. ஏன்னா நீங்கள் தான் வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்களே. அப்போ வாரிசு அரசியலை எதிர்ப்பேன், ஆனால் அது திமுகவுடைய வாரிசு அரசியலை மட்டும்தான் எதிர்ப்பேன். அது சந்தர்ப்பவாத அரசியல். நீங்கள் வாரிசு அரசியலை உறுதியாக, வாரிசு அரசியல் தான் என்னுடைய பிரதான எதிரினா, நான் சொன்ன இந்த பட்டியலில் யாரோடையும் நீங்கள் சேரக்கூடாது, சேர முடியாது. ஊழலை ஒழிப்பது தான் பிரதானம், ஊழல் தான் என்னுடைய பிரதான எதிரி. ஊழல் அரசியலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதிமுகவோடையும் சேர முடியாது, சேரக்கூடாது. ரைட். அப்போ மதவாதத்தை எதிர்க்கிறீங்க, பாஜகவோட சேரலை. திமுக ஆல்ரெடி நீங்கள் எதிர்க்கிறீங்க, திமுகவோட சேரலை. ஊழலை எதிர்க்கிறீர்கள், அதிமுகவோட சேரக்கூடாது, சேர முடியாது. வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்க, இவங்க யாரோடையும் சேர முடியாது. வேற யாரோட சேர போறீங்க? பெரியார் கொள்கை வழிகாட்டி, எனவே சீமானோடையும் சேர முடியாது. யாரோட கூட்டணி சேருவீங்க? டைம் வரும்போது அறிவிப்பார். ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் அவருடைய கட்சியை தொடங்கி, அது என்ன ஜன் சுரக்ஷா, தமிழ்நாட்டில் ஒரு கிளையை தொடங்கி பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி வைக்கலாம். சரி, அதனால செய்யலாம். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட திரு செந்தில்வேல் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.